அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் சுவையாக இவ்வளோ உதிரியாக சிக்கன் பீஸ் பாருங்கள், ஒன்றுமே உடையல. சிக்கன் பீஸ் உடையாமல் சூப்பர் சுவையான 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக சமைக்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு 6 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம எடுத்துடலாம். 30 கிலோவுக்கு 6 லிட்ரு போதுமானதுங்க. அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, கம்மியாகவும் சேர்க்கக்கூடாதுங்க. 6 லிட்ரு வந்து கரெக்டாக இருக்கும். 6 லிட்ரு ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடாகணும். நல்லா சூடாகணும் பிறகு நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம 50 கிராம் பட்டை சேர்த்துடலாங்க. 50 கிராம் பட்டை கொஞ்சம் பொடிசாக ஆக்கி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 50 கிராம் பட்டை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 50 கிராம் அன்னாச்சி பூ சேர்த்துடலாங்க. அன்னாச்சி பூ சேர்த்துட்டு அது கூடவே ஏலக்காய் 50 கிராம் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் 50 கிராம் சேர்த்துட்டு கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கிராம்பு வந்து 30 கிராம் சேருங்க போதும். கிராம்பு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, பிரியாணி வந்து கசப்பாக தெரியும். அதனால் 30 கிராம் போதுமானது. பிரிஞ்சி இலை வந்து 20 கிராம் சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலையும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, பிரியாணியில் வந்து இலை அதிகமாக தெரியும். அதனால் 20 கிராம் பிரிஞ்சி இலை போதுமானதாங்க. பட்டை ஏலக்காய் பொரிஞ்சு வந்த உடனே 12 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாங்க. பல்லாரி வெங்காயம் 12 கிலோ பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு 1/2 கிலோ பச்சை மிளகா காம்பு கிள்ளி தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை கூடவே நம்ம பச்சை மிளகா 1/2 கிலோ சேர்த்துடலாங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வரணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பாருங்கள் வதங்கிடுச்சு. பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம பூண்டு பேஸ்ட்டு 3 கிலோ, இஞ்சி பேஸ்ட்டு 2.5 கிலோ சேர்த்துடலாங்க. பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க, அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், பூண்டு பேஸ்ட்டு 3 கிலோ சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம இஞ்சி பேஸ்ட்டு 2.5 கிலோ சேர்த்துடலாங்க. இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வரும்போது நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடும்போது நல்ல வாசனை வரும் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி வந்துருச்சு. வதக்கி வந்த உடனே 12 கிலோ தக்காளி நம்ம சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தக்காளி வதக்கி வரணும். அப்போ தான் அதோட ஃப்ளவர்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தக்காளி வதக்கிட்டு தக்காளி வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தயிர் சேர்த்துடலாங்க. இப்போ நான் வந்து 30 கிலோவுக்கு வந்து 3 லிட்ரு தயிர் சேர்க்குறேங்க. 30 கிலோவுக்கு வந்து 3 லிட்ரு தயிர் சேர்த்துடலாம். மக்களே, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிரியாணி வந்து செம்ம